மக்களே, நான் உங்கள் சதீஷ் பேசுகிறேன், சந்தை பேச்சிலேருந்து. ஸோ எல்லோரும் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். சரி, ஓகே, இன்றைக்கி நம்ம மார்க்கெட் அனாலிசிஸ் என்னென்னு பார்த்துடலாம். ஸோ பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி நல்ல ஒரு 800 பாயிண்ட்ஸ் வந்து தொடர்ந்து ஒரு நல்ல ஃபால் கொடுத்தான் லாஸ்ட் ஒரு 1 hour. ஸோ என்ன நடந்துச்சுன்னு பார்த்துடலாம் வாங்க. ஸோ மார்க்கெட்டு பார்த்திங்கன்னா வந்து 1 hour டைம் ஃப்ரேம், நம்ம ஒரு இன்ட்ராடே ஸ்விங்குக்கு வந்து 1 hour நல்ல டைம் ஃப்ரேம். இந்த லெவல் பாருங்கள், ரொம்ப ரொம்ப க்ரூஷியல் லெவலுங்க. இது வந்து ரொம்ப க்ரூஷியல் லெவல். மார்க்கெட் அடிக்கடி வந்து டச் ஆகிட்டு போகிற ரொம்ப க்ரூஷியல் லெவல். இந்த லெவல் இந்த லாஸ்ட் 1 hour, அதாவது இந்த இடம் நீங்கள் மார்க்கெட்டை நோட் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாம் உஷாராயிட்டு வெளியே வந்திருப்பாங்க இந்த இடத்துல. ஏன்னா ஆல்ரெடி வந்து இது ரொம்ப ஆல்மோஸ்ட் லைக் 2 days முன்னாடி, ஐ திங்க் 12th Jan லாஸ்ட் வெனஸ்டேவோட டேவோட ஹையை தான் பிரேக் பண்ண முடியாமல் இன்றைக்கி தருமாறிட்டு மறுபடியும் மார்க்கெட் கீழே வந்துட்டான். எல்லோரும் என்ன பண்ணிட்டாங்கன்னா, நான் மோஸ்ட்டாக நிறைய இது பார்த்தேங்க. நான் நிறைய பார்க்கும்போது என்னென்னா, மார்க்கெட் எல்லாம் 40,000 42,000 எதிர்பார்க்க, இன்றைக்கி ஒரே நாளில் எல்லாம் 40,000 போகணும் எல்லாம் வாங்க வச்சாங்க. இந்த லெவல் நான் நோட் பண்ணியிருந்தீங்கன்னா இது வந்து கிளியராக வந்து மார்க்கெட் இறக்க ஒரு சிக்னல் தான். இதிலே பாருங்கள், ஆல்மோஸ்ட் லைக் 750 பாயிண்ட்ஸ் வந்து இறக்கிட்டான் அதிலே வந்து. ஸோ மறுபடியும் மார்க்கெட் வந்து இந்த இடத்துல சப்போர்ட்டு கொடுத்துருக்கான். லாஸ்ட் ஒரு சித்னூண்டு லைக் ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 100 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கான் தான். ஸோ இதுக்கு மார்க்கெட் நாளைக்கு எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து, இன்கேஸ் மார்க்கெட் வந்து இதுக்கு கீழே ஓப்பன் ஆச்சுன்னா கொஞ்சம் டஃப் சுச்சுவேஷன் தான். மேபி வி கேன் எக்ஸ்பெக்ட் ஏ குட் ஃபால், எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நான் சொல்கிறேன். இல்லை மார்க்கெட் இதுக்கு மேலே ஓப்பன் ஆச்சு, பிகாஸ் நேற்று யூஎஸ் மார்க்கெட் லீவு, இன்றைக்கி யூஎஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் தான் மார்க்கெட் எப்படி ரியாக்ஷன் ஆக போகுது, எஸ்ஜிஎக்ஸ் மார்க்கெட் எப்படி இருக்க போகுது எல்லாம் பார்த்ததுக்கப்புறம் நாளைக்கு ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஐடியா, ஒரு சின்ன நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ மார்க்கெட் இன்க்ளேஸ் வந்து இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த ஹரிசாண்டல் லைன் பிரேக் பண்ணால் தான் அடுத்து நம்ம இந்த லெவலுக்கு எதிர்பார்க்கலாம். ஸோ இன்விட்டு நிறைய வாய்ப்பு இருக்குது, கீழேயும் போகலாம், பட் மோஸ்ட்டாக மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பேஸ்ட் ஆன் யூஎஸ் மார்க்கெட் ரியாக்ஷன் வச்சு நம்ம என்னென்னு பார்க்கலாங்க. ஸோ டே டைம் ரன் பார்த்திங்கன்னா வந்து இந்த ஒரு கேண்டில் வந்து லார்ஜ் செல்லிங் ப்ரெஷர் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்க மாதிரி இந்த கேண்டில் இண்டிகேஷன் கொடுக்குது இப்போதைக்கு. ஸோ மேபி கேப் அப்பில் கூட ஓப்பன் பண்ணலாம், இல்லை கேப் டவுன் ஓப்பன் பண்ணலாம். அடுத்து நம்ம நாளைக்கு அது எப்படி இருக்க போதுன்னு பார்க்கலாங்க. பட் இப்போதைக்கு வந்து எக்ஸாக்டாக மார்க்கெட் வந்து கரெக்டாக வந்து சப்போர்ட்டில் வச்சுருக்கான். மேபி கேப் அப் இல்லை கேப் டவுன் ஆகலாம், பேஸ்ட் ஆன் தி குளோபல் மார்க்கெட்ஸ். அதை நான் சொல்லிக்கிறேன் ஒரே வார்த்தையில், ஓகேங்களா. ஸோ நிஃப்டியோட லெவல் வந்து எப்போ பை ட்ரெண்டுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த லெவல் சேனல் பாருங்கள், இது 1 hourல வைக்கிறேன் நான் கிளியராக வந்து சேனல் இது படி தான் எனக்கு ட்ரேட் பண்ணோம். இந்த இடத்துல என்ட்ரி போட்டோம். ஆல்மோஸ்ட் லைக் இந்த ட்ரெண்ட் லைன் நடுவில் ஒரு மிட் லைன் இருக்குது தெரியுங்களா, அதை தாண்டி ஒரு ஆல்மோஸ்ட் லைக் 18,000 ஒரு 250 280 வரைக்கும் வச்சுருந்தேன். அந்த லெவலுக்குள்ளே வச்சு நான் புக் பண்ணிட்டு வெளியே வந்துட்டேன். நான் இந்த லெவல் போகணும்னு எதிர்பார்த்தேன் இன்றைக்கே, பட் போகல. இந்த லெவல் 18,350 ரேஞ்சுக்கு மேலே போனால் மட்டும்தாங்க பை ட்ரெண்ட். அது வரைக்கும் பை ட்ரெண்டே இது வரைக்கும் கிடையாது. இத்தனை நாள் மார்க்கெட் வந்து இது இன்கேஸ் இத்தனை நாள் மார்க்கெட்டில் நோட் பண்ணிங்கன்னா, லாஸ்ட் வெனஸ்டேலேருந்து மார்க்கெட் கம்ப்ளீட்டாக சேனலுக்குள்ளேயே இருந்திருக்கு. இது எத்தனை பேர் வாட்ச் பண்ணியிருப்பீங்கன்னு தெரில. இன்றைக்கி தான் சேனலை உடச்சிருக்கான், ஒரு லார்ஜ் மொமெண்டம் கேடல் வச்சு உடச்சிருக்கான். இந்த இடத்துல என்ன ஃபண்டமெண்டல் நியூஸ் என்ன வந்திருக்கு நமக்கு தெரியாது. சக்தி பம்ப்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 710 650 ரேஞ்சுக்கு வந்துருக்கு சக்தி பம்ப்ஸ், சரிங்களா. இந்த மாதிரி சில ஸ்டாக்ஸ் வந்து என்ன மேபி பேட் நியூஸாக என்ன ஃபண்டமெண்டல் நியூஸ் நமக்கு தெரியாது. பட் ஜென்ரலாக பேஸ்ட் ஆன் இந்த இடத்துல வந்து மேபி டச் பண்ணிட்டு கொடுத்துருக்கலாம், மேலே மேபி கரெக்ஷன் கொடுத்துருக்கலாம், இந்த இடத்துல மேபி சப்போர்ட் கொடுத்துருக்கலாம். பட் இவ்வளோ பெரிய ஃபால் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு மிகப்பெரிய வந்து இன்ஸ்டியூஷன் செல் பண்ணியிருக்கலாம், இல்லை வந்து மேபி ஃபண்டமெண்டல் நியூஸாக ரியாக்ட் பண்ணியிருக்கலாம். குளோபல் நியூஸாக இருக்கட்டும், இல்லை வந்து யூரோப்பியன் நியூஸாக இருக்கட்டும், மேபி ரியாக்ட் பண்ணியிருக்கலாம். வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். எக்ஸாக்டாக இப்போயும் மார்க்கெட்டு பார்த்தீங்கன்னா இந்த கேப் வந்து ஃபில் பண்ணிட்டான். இந்த கேப் வந்து கம்ப்ளீட்டாக ஃபில் பண்ணிட்டான். இங்கேயும் சப்போர்ட் உங்களுக்கு நல்லா சப்போர்ட் எடுத்திருக்கான். ஸோ நாளைக்கு வர நாட்களில் நாளைக்கு வச்சு மார்க்கெட் எப்படின்னு ட்ரெண்ட் ஆகலாம். நாளைக்கு வெனஸ்டே எக்ஸ்பைரிக்கு முன்னாடி நாள் கண்டிப்பாக ஒரு வால்டாலிட்டி எதிர்பார்க்கலாம். அது காலையில் ஃபஸ்ட் ஹாஃபாக இருக்கலாம், இல்லை செகண்ட் ஹாஃபாக இருக்கலாம். ஃபஸ்ட் ஹாஃபில் உங்களுக்கு வால்டாலிட்டி இருந்துச்சுன்னா செகண்ட் ஹாஃபில் ரிவர்ஸில் போகும். ஃபஸ்ட் ஹாஃபில் டவுனில் போச்சுன்னா செகண்ட் ஹாஃபில் அப் சைடில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி தான் நடக்கும். யூஸ்வல் எக்ஸ்பைரி டேஸ் வந்து நிறைய டைம் வாட்ச் பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. 2 பேங்க் நிஃப்டி சைடு ரெண்டுமே சப்போர்ட்டில் தான் இருக்குது. இந்த சப்போர்ட் உடச்சி கீழே உடைப்பானா, இல்லை கேப் அப்பில் ஓப்பன் ஆகாமல், இல்லை கேப் டவுனில் ஓப்பன் ஆகாமல் தெரியாது. ஸோ நாளைக்கு ஒரு ஃபஸ்ட்டு 1 hour வந்து மார்க்கெட் வந்து என்ன ஆக போகுது எனக்கு கிளியராக டெசிஷன் இருக்காது, கன்ஃபார்ம் சொல்கிறேன். ஸோ அதனால் வெயிட் பண்ணி ட்ரேட் எடுங்க. தேங்க்யூ. ஸோ ஸ்டே டியூன் சந்தை பேஜ். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். உங்கள் டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.